தளபதி அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியல் வந்திருக்காரு. அவரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் விஜய் கன்ஃபார்ம் வருவான்பா. என் தலைவர் அவர். நான் விஜய் ரசிகர்ப்பா. ஓகே. அவர் கன்ஃபார்ம் வருவார். மக்களுக்கு விஜய் வர வைக்கணும்னா அங்கே அந்த மாரி அண்ணன் இருக்கும்டா, விஜய் வரணும். ஓகே. 26 அப்போ அவர் கையில் தான். இந்த ஸ்டாலின் இந்த ஏடிஎம்கெல்லாம் புதுசாக ஒரு ஆள் வர வைக்க சொல்கிறோம். விஜய் வரான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து நிற்க வைங்க. அந்த மாதிரி தான் நான் என் இது வேறு ஒன்றும் இல்லை. என் தலைவர் அவரும் பேச தெரியாதுப்பா. அவர் சொல்லிட்டா இது முடிச்சிட்டேன் நான் மேட்ருக்கா. இப்போ டிஎம்கேக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் பயங்கர போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதான்ப்பா போட்ட அவங்க பயந்துட்டானுங்கப்பா. பயந்துட்டாங்க, 2 பேர் பயந்துட்டாங்க. டிஎம்கே பயந்துச்சு, ஏடிஎம்கே பயந்துச்சு. ஓகே ஓகே. அதனால தான் அவங்க மேலே கேஸை போட்டு இது பண்ணு அது பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? 2026 அப்போ அவர் கையில் தான். ஆமாம், பார்க்கலாம். உங்கள் கையில் இருக்குது, அது என் கையில் இல்லை, அல்ல கையில், மக்கள் கையில் இருக்குது. எல்லாம் ரேட்டு நம்ம குச்சா விஜய் வர வைக்கலாம் முதலமைச்சரா. இல்லையா? இல்லை, அவ்வளோ முடிஞ்சிச்சு. இல்லையா டிஎம்கேயா ஏடிஎம்கேயா அவங்களே போடுங்க ஓட்டு. ஓகேவா? ஓகே. முருகன் அண்ணா, நீங்கள் வந்து இப்போ தளபதி வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு போகிறாருல்ல? ஆமாம். அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வராரு. ஓ, தமிழகத்துக்கு நல்ல மாற்றங்கள் வரது, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக கொண்டு வரணுன்ட்டு வராரு. ஓகே. ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 டிஎம்கே விசஸ் தளபதி கட்சிக்கு பயங்கர போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க இப்போதைக்கு. எல்லாருமே அவங்க மனசில் தோன்றது என்னன்னாக்கா, புதுசாக ஒரு ஆட்சி வரணும், புதுசாக ஒரு கொள்கை வரணும், புதுசாக ஒரு மாற்றங்கள் வரணும், எல்லாமே மாற்றம் ஆகணும். ஒரு இடத்துல போனால் கூட சரி, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே நம்ம சரியான அங்கீகாரம் சுத்தமாகவே கிடையாது. உண்மை அதுதான். அங்கே எல்லாத்துக்குமே வந்து வேறுபாடு இல்லாமல் ஒரு சமமாக நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரணும்னா தளபதி விஜய் அண்ணா அவர் வந்தால் நல்லா இருக்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். தளபதி விஜய் அண்ணா வந்தால் நல்லா இருக்கணும். ஆமாம் ஆமாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறேன்? அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு வராமல் தான் இருந்ததுக்கு முன்னாடி இப்போ அரசியல் வந்துட்டார். ஆனால் வந்துட்டு இதுக்கப்புறம் செய்வார் கண்டிப்பாக. அது உறுதியான ஒரு கண்ணோட்டத்தில் தான் எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாம். ஓகே. 2026 இப்போ தளபதி கையில் தான். 2026 தமிழகத்தில் முதல்வர் யாருன்னாக்கா தளபதி விஜய் அவர் மட்டும்தான். விஜய் அவர் மட்டும்தான். வேறு ஆள் திமுகவாலும் சரி ஏடிஎம்காலும் சரி இங்கே இடம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அது உண்மையான உறுதி. எல்லாரும் மனசில் அதான் நாங்கள் செயல்படும், உறுதியாக இருப்போம். இளைஞர்லேருந்து எல்லாருடைய வயசானவங்கள 60 வயசு 70 வயசு அவங்களேருந்து எல்லாருமே நம்ம அதுதான் ஒரு மனசில் தான் தோணுது எல்லாருமே. எடுத்த ஒன்றுமே யார் அரசியலில் வரணுன்னாக்கா தளபதி விஜய் அவர் வரணும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக உறுதியாக இருக்கீங்க? உறுதியாகிறோம், ஸ்ட்ராங்காக இருப்போம். எங்கள் முதல் ஓட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. இளைஞர்களே முதல் ஓட்டு யாருக்கு போட போகிறோன்னும் போது விஜய் அண்ணாக்கு போட போகிறோன்றாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு வந்துங்கிறாங்க. அது மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நாங்கள் எல்லாருமே பாடுபடுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து தமிழகத்தில் மொத்த பேரும் பாடுபடணும். தமிழக வெற்றி கழகம். ஒரே நிமிஷம். சரியா? ஓகே. அண்ணா, உங்களோட பேர்னா? என் பேர் மனோகர். மனோகரண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்துருக்காரு. ஸோ இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 2026 வந்து டிஎம்கேக்கும் இவருக்கும் பயங்கர போட்டி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎம்கே வந்து பல வருஷம் வந்து அந்த கட்சியை உருவாக்கி இன்றைக்கி அவங்க ஸ்டெடியாக இருக்காங்க. இன்றைக்கி தளபதியார் வந்து புதுசாக வந்திருக்காங்க. வந்து அவரும் மக்களுக்காக நல்லது செய்யணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் யூத்தில் வந்து மக்கள் மாறலாம், சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது. விஜய் நல்லா வருவார், அவரும் நல்லா செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஏன்னா அவர் வந்து வாலிப வயசு. அதாவது படத்தில் எப்படியும் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாது. நான் நேர்லேயே அவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஷூட்டிங்லாம் கூட. எனக்கு சொந்த ஊர் போரூர் தான், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அவரும் வருங்க, எவ்வளோ பேர் கட்சிக்கு வந்திருக்காங்க. விஜய் வருதோம் வந்து நல்லது தான். அதாவது அவங்களுக்கு டிஎம்கேக்கும் இவங்களுக்கும் போட்டி இருக்குது. ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை இல்லை, போட்டி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நானும் வந்து சார் போடுறோம், அவருக்கு டிஎம்கே கூட மோதி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. மோதினா வந்து பலம் இருக்கணும். மக்கள் யூத்து வந்து அவர் பக்கம் கண்டிப்பாக இருப்பாங்க. டிஎம்கே இருக்காங்க. இப்போ நான் இப்போ சொல்கிறேன், நான் டிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் சரி டிஎம்கே போடுறோம், சரி அவரும் வந்து நல்லது செய்வாரா, அவருக்கும் ஒரு ஓட்டு போட்டு பார்க்குமே அப்படி போட்டு பார்க்கணும். ஒரு எதிர்ப்பு இருக்கலாம், எங்களுக்கும் ஒரு இது இருக்குது. சரி அவரும் வரணுமே, இவர் தான் செய்யணும்னு அவரும் செய்யணும். இல்லை, அரசியல் யாரும் வரலாம், போட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது.